காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வந்தபோது பாலியல் துன்புறுத்தல் அளித்ததுடன் கலப்பு திருமணம் பற்றி அவதூறாக பேசியதாக சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கீழக்குன்னுப்பட்டியை சேர்ந்தவர்கள் சிவகுமார், கீர்த்திகா தம்பதி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் சிவகுமாருக்கும் அவரது பெரியப்பா ஜோதிவேல் என்பவருக்கும் இடையே வயலில் நீர் பாய்ச்சுவது தொடர்பாக பிரச்சினை இருந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ஜோதிவேல் தன்னை தாக்கிவிட்டதாக கீர்த்திகா துறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளராக உள்ள சஞ்சீவி என்பவர் விசாரித்து வந்தார். இதற்காக அடிக்கடி கீர்த்திகாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தவர் நாளடைவில் வேறு விதமாக அணுகினார். உயர் சாதியில் பிறந்துவிட்டு ஏன் கீழ் சாதியை சேர்ந்த சிவகுமாரை திருமணம் செய்து கொண்டாய் என பேசியவர் தனது பேச்சை கேட்டு வந்து விடுமாறும் கணவனை விட பார்த்துக் கொள்வதாகவும் வாய்க்கூசாமல் சொல்லியிருக்கிறார். காட்டில் கொஞ்சம் அப்பப்போ வயல் பிரச்சனை வரும் சார். வயல் பிரச்சனை வந்துகிட்டே இருந்து ஒரு நாள் ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாகி கேஸ் கொடுக்குறது வரைக்கும் போயிடுச்சுங்க சார். அடிதடி வரைக்கும் போய் கேஸ் கொடுக்க போகணும் சார். கேஸ் கொடுக்க போகிறப்ப சஞ்சீவ் சார் இருந்துக்கிட்டு கேஸை எடுக்காமல் என்னக்கிட்ட ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க சார். நீ போய் படுத்து புள்ள பக்கத்து எங்களெல்லாம் பார்த்தா ஆளாக கேட்குறியா? இதெல்லாம் நல்லா இருக்குதா? ஏன் என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? நீ எப்போ எனக்கு சம்மதப்படுறியோ என் கூட வந்து படுக்கிறியோ அப்போ தான் நான் கேஸை உனக்கு முடிச்சு தருவேன். இல்லைனா என்னை எதிர்த்துக்கிட்டு நீ இந்த ஊரில் பொழைக்க முடியாது. நீயும் உங்கள் வீட்டுக்காரி. தன் ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் புகார் மனுவை விசாரிக்காமல் காலத்துக்கும் அலைக்கழிப்பேன் என மிரட்டவே இதை கேட்ட கீர்த்திகா அழுதபடியே காவல் நிலையத்தை விட்டு வெளியேறினார். நிலப்பிரச்சினை தொடர்பாக காவல் நிலையம் சென்றால் காவலரே அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தீர்வு தேடி வந்த பெண்ணிடம் ஆசையை தீர்க்க சொன்ன காவலர் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா? பார்க்கலாம்.